சார், தனிப்பட்ட முறையில் எனக்கு எஸ்வி சேகர் மேலே நல்ல மரியாதை உண்டு சார். ஒரு நல்ல மனுஷன். அதாவது ஒரு எம்எல்ஏ இருந்து நான் ஒரு பைசா கூட கரப்ஷனே இல்லாத 5 வருஷம் தொடர்ந்து நல்ல காரியங்களை செஞ்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அதுக்கு அந்த தைரியம் இருக்கணும். அது வெளியில் சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குன்னா அப்போ அந்த மாதிரி ஒரு நேர்மையான வாழ்க்கையை நடத்தியிருக்காருன்னு தான். அப்புறம் 2வது பாயிண்ட்டு, அவர் நாடகத்துறையாக இருக்கட்டும், சினிமாலெல்லாம் நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்கினவர். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு சிறப்பான நடிகர் அப்படிங்கிறது யாருமே குறை சொல்ல முடியாது. அதே போல் அவருடைய தந்தையார், அவரும் அவருக்கும் 100 வருஷம் ஆயிடுத்துன்றாங்க. அவரும் நாடகத்துறையில் ஒரு பெரிய ஜாம்பவனாக கொடிகட்டி பறந்தவர். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால் அவர் நம்முடைய முதல்வர் குடும்பத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கின்றவர். குறிப்பாக டாக்டர் கலைஞரோட நல்ல நெருக்கமாக இருந்திருக்கின்றார். இதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கூட இந்த விழாக்கு நம்ம முதல்வர் போனது தப்பு இல்லை, அவர் பேசினது தப்பு இல்லை, அவரை உயர்வாக பேசியது தப்பு இல்லை. அதெல்லாம் ரைட்டு. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் காரணமாகவும் இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் மேட் பை எஸ்வி சேகர் அண்ட் த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறத பற்றி இப்போ பேசும்பொழுது அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அதெல்லாம் வெல் டேக்கன். ஆனால் இந்த இஷ்யூ ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்ருக்கோன்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கூட கேட்டாங்க, எதுக்கு சார் சிஎம் போய் இந்த மாதிரி பேசணும், நீங்கள் சில கோரிக்கை வச்சிங்க, அதை நான் பூர்த்தி பண்ணுகின்றேன், நான் சில கோரிக்கைகள் வைக்கின்றேன், அதை நீங்கள் செய்திட வேண்டும் அப்படிங்கிற அளவிற்கெல்லாம் இவர்கிட்ட போய் சிஎம் கோரிக்கை வைக்கிற அளவு அவர் he wants to be good to everybody. நம்ம சிஎம் அதற்காக ஒரு மேடையில் பெருமையாக பேசுகிறது அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. எவர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிற அளவுக்கு வேர் இஸ் அ நெசசிட்டி, என்ன தேவை இதுக்கு? 2வது பாயிண்ட்டு, அவருடைய தந்தைக்கு அந்த தெரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் தப்பு இல்லை, பெரிய ஒரு யாரும் குறையாக சொல்ல போகிறதில்ல. பட் இருந்தாலும் கூட நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன ஒரு பிராமணருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெறும் நாடக நடிகர் என்ற மகனிலோ நாடக கம்பெனி வச்சு நடத்தினவர் என்ற முறையிலோ அப்படிலாம் இல்லை.